எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தேன். லிங்குசாமி அதுக்கப்புறம் நடந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப மாறி என்றைக்குமே தோக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் திருப்பி சொல்லியிருக்கேன். ஏன்னா மாறிக்கிட்ட லைஃப் இருக்கு. அந்த வாழ்க்கையை எல்லாரும் அவருடைய 3 படங்களும் சரி அவரோட வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்குது. இது பயோகிராஃபி பயோகிராஃபிங்கிறதுனால அவ்வளோ அப்படியே இருக்குது, லைஃப் அப்படியே இருக்குது. நான் மாறி ராம்கிட்டேருந்து நிறைய சினிமா கற்றுருக்காரு. நான் ஒரே விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, மாறி என்றைக்குமே தொட மாட்டார், என்றைக்குமே தொட போகிறது. பிகாஸ் இப்போ ஏன் சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை தான், கேட்ட வாழ்க்கையை படித்ததை வச்சு தான் நம்ம படம் பண்ணுறோம். ஆனால் மாறி இதற்கு சொன்ன கதையும் சரி, இந்த கதையும் சரி, அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை அது மாறி என்னோட பயிர் பெருமாள், கரண், மாமன்னர் இதை பார்த்ததுனால மட்டுமே இல்லை, அவருடைய தாழ்ந்த பிறனில் கொல்லப்படாதவர்கள், மறக்கவே நினைக்கிறேன், இப்போ சம்படியாட்டம், இந்த 3மே படிச்சவங்கலாம் சொல்கிறேன். இதில் இருக்கிற இந்த 3 புக்கில் இருக்கிற கதைகள் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு வாழை. ஸோ மாதிரி உங்களுக்குள்ள இந்த வாழை மட்டும் இல்லை, ஒரு வாழைத்தொப்பே இருந்துட்டு இருக்கு. அந்த வாழைத்தொப்பு இருக்கிற ஒவ்வொரு வாழையும் கண் நீங்கிட்டே இருப்போது நீங்கள் அதில் இருந்து ஒவ்வொரு வாழையும் சினிமாவாக மாற்றிட்டு இருக்க போகிறீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறோம். தமிழ் சினிமா, இந்திய சினிமா ஒரு பெரிய உலக சினிமா நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம் நீங்கள் வாழ்த்துக்கள்.